தூத்துக்குடி டேவிஸ்புரம் ரோட்டில் மாநகர துணை கண்காணிப்பாளர் மதன் உத்தரவின் பேரில் தனிப்படை காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது போலி நம்பர் பிளேட்டுடன் ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற மகேந்திரா பொலீரோ வாகனத்தை கைப்பற்றி சுமார் 49 மூட்டைகளில் இருந்த 2500 கிலோ ரேஷன் அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ரேஷன் அரிசியை கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு கடத்தி விற்பனை செய்யப்பட்டு வருவதை தடுக்க தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உத்தரவின் பேரில் தூத்துக்குடி மாநகர துணை கண்காணிப்பாளர் மதன் தலைமையில் தனிப்படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தனிப்படையினர் தூத்துக்குடி ராமேஸ்வரம் சாலையில் அமைந்துள்ள டேவிஸ்புரம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அந்த வழியாக வந்த ஒரு மகேந்திரா சரக்கு வாகனத்தை நிறுத்தச் சொல்லி காவல்துறையினர் சோதனை செய்தபோது வண்டியில் இருந்த வேன் ஓட்டுநர் காவல்துறையினரை பார்த்ததும் வேனை ஓரத்தில் நிறுத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இதையடுத்து காவல்துறையினர் சரக்கு வாகனத்தை சோதனை செய்ததில் அதில் 49 மூட்டைகளில் சுமார் 2500 கிலோ ரேஷன் அரிசி கடத்தி சென்றது தெரியவந்தது. மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய சரக்கு வாகனத்தில் போலியான நம்பர் பிளேட் பயன்படுத்தியதும் தெரிய வந்ததை தொடர்ந்து சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்து தனிப்படை காவல்துறையினர் தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் தப்பி ஓடிய வேன் டிரைவரை தீவிரமாக தேடி வருகின்றனர்.